சாந்தி, ஐயோ, உன்னை நான் இந்த கோலத்திலே பார்க்கணும். என் உயிர் இன்னும் போகலையே. நான் தான் இதை வேண்டான்னு சொன்னேனேம்மா. ஏன் இப்படி வந்து நிக்கிற? அழாதீங்க அத்தை, அழாதீங்க. சடங்கு சம்பிரதாயத்திலேயே ஊரு போனவங்க நாம. நம்மளை பத்தி ஊரு பேச இது ஒரு காரணமா இருக்க வேணாம். அது மட்டும் இல்ல, உங்க கண்ணு முன்னாடியே எனக்கு இந்த சடங்கு நடக்கிறத பார்த்தா நீங்க தாங்க மாட்டீங்க அத்தை. உங்களுக்கு அந்த வேதனையை தர வேண்டான்னுதான் நான் இந்த குளத்துக்கு மாறிட்டேன். வருத்தப்படாதீங்க. அம்மாடி, காக்காய்க்கு சோறு வச்சுட்டு படைச்சதெல்லாம் சாப்பிடுங்க, நாங்க வாரோம். என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க? காரணமா தான். அம்மா, என்னப்பா? இது உங்க மருமக பேருக்கு காஷ்மீர் கவர்மெண்ட் கொடுத்த செக். 15 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை அவங்க பேங்க்ல போட்டு எடுத்துக்கலாம். என்ன வேணுமோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே செஞ்சுக்கலாம். சாந்தி, இந்தம்மா. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செக் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் ப்ரொசீஜர் பிரகாரம் வரும். டோன்ட் வரி. எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்தா எல்லாருக்கும் சௌரியமா இருக்கும். என் மருமக முடிவு எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். இப்பெல்லாம் பேங்க்ல போட்டா வட்டி கம்மி தானே தம்பி. சரி, இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். உங்களுக்கு எதுக்கு? நீங்க புறப்படுங்க தம்பி. உங்களுக்கு 1008 வேலை இருக்கு இல்லையா? தம்பி, சாப்பிட்டுட்டு போலாம்ப்பா. இல்லம்மா, இந்த சூழ்நிலை மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேம்மா. நான் கிளம்புறேம்மா. பையனோட பாடி வந்ததை பார்த்து கூட கலங்காத இந்த அம்மா சாந்தியோட விதவ கோலத்தை பார்த்து இப்படி கலங்கி போயிருக்காங்களே. சாந்தி, உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். வாங்க. எங்க 2 நாளா ஆளே காணோம்? எல்லாம் வீட்டுல வேலையெல்லாம் போட்டபடி அப்படியே கிடந்து போச்சுங்க. பேருக்கு தான் எங்களுக்கு 2 பொண்ணுங்க. எல்லா வேலையும் நாங்க 2 பேருமே பார்க்க வேண்டியதா போச்சு. அப்புறம் ஒரு நல்ல விஷயங்க, சாந்தியோட அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேங்குக்கு போய் பார்த்தோம். பணம் வந்துடுச்சு. கவர்மெண்ட் பணம் வராம போகுமா? அது வந்தாலும் நாம போய் கேட்கணும் இல்லைங்களா? உங்க வீட்லயும் ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. 2 வீட்டுக்கு சேர்த்து ஒரே ஆம்பளை நான் தானே இருக்கேன். அது மட்டும் இல்ல, சாந்தியோட எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ணாலும் புரியலையே. என்னங்க நீங்க? பேங்க்ல பணம் இருந்தா என் மருமகளுக்கு என்ன பிரயோஜனம்? ஏப்பா, மாசம் மாசம் வட்டி வருமே, அசல தொடாம அதுல குடும்பம் நடத்த வேண்டியதானே. பென்ஷன் பணமும் வருமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா சாந்தி தனியால் இல்ல, ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கு. நாளைக்கு அது வளர்ந்து கல்யாணம் காட்சின்னு பண்றதுக்கெல்லாம் பென்ஷன் பண்ணலாம் போதாது இல்லையா? வந்த பணத்தை ஒரு நிலம் வாங்கி அதுல போட்டா வருஷம் வருஷம் விலையும் ஏறும், சொத்தோட மதிப்பும் கூடும் இல்லையா? அதை விட முக்கியமா சொத்து நம்ம கையிலே இருக்குங்க. சாந்தி பேர்லயே நிலம் தோட்டம்னு வாங்கி போட்டுட்டோம்னா அதுவும் பொழுதுபோக்கா போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கும், மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். ஏண்டி சொல்லேண்டி மேற்கொண்டு? ஆமாங்கம்மா, விவசாயத்தை இவரே பாத்துக்கிறேன்னு சொன்னாரு.
அதுல வர வருமானத்தை அப்படியே சாந்திக்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னாரு. நீங்க என்னம்மா சொல்றீங்க? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா என் மருமக என்ன நினைக்கிறாளோ தெரியலையே. அதையும் நீங்களே கேட்டு சொல்லிடுங்களேன். சாந்தி, அத்தை, மாமா சொன்னதெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. என்ன எதுவும் கேட்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷமா. ஆக வேண்டியதை பாருங்க. அதை விட எனக்கு என்னங்க வேலை இருக்கு? என் மருமக நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நான் வரட்டுங்களா? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. வாடி. நான் வரேம்மா. வரேன் சாந்தி. வாங்க. இவ்வளவு சீக்கிரம் நாம சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்க நான் நினைக்கவே இல்லடி. எல்லாம் நம்ம நேரம் தான். இந்த பாருடி, நீ வந்து தேவையில்லாத இடத்துல ராங் ரியாக்ஷன் கொடுத்து காரியத்துக்கு எடுத்துறாத. இன்னும் நாம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னமோ செய்யுங்க, போங்க. பழைய கெட்டப்ப பார்த்து பழைய ஆள் நினைச்சிடாதே. பாலே வேறடி. என்ன நந்தினி, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கார்த்திகை பார்த்துட்டு இருக்க? இல்ல, கார்த்திக பழைய நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். சாந்திக்கு சேர வேண்டியது எப்படியாவது சேர்க்கணும்னு ரொம்ப சிரமம் எடுத்து. நம்ம ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. விஜய் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவன் இன்னும் என் மனசு விட்டு போகலடா. அவன் இல்லாத இந்த இடத்துல இனிமேல் நான் சர்வீஸில் இருப்பேனாங்கிறது டவுட்டு தான். அது மட்டும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் என்னை வர சொல்லியிருக்காங்க. எனவே ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் தான் வந்திருக்கேன். அதனால ப்ரீமெச்சூர்ட் ரிட்டைர்மெண்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். வாட்? ப்ரீமெச்சூர் ரிட்டைர்மெண்ட்டா? ஆமாம், இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே ஆர்டர் வந்துடும். அப்படின்னு இனிமே நாம சந்திக்கவே மாட்டோமா? அதுக்கு என்ன, நாம லீவு போட வேண்டியது, ஆர்கேங்கிற கோடீஸ்வரம் வீட்டுக்கு போக வேண்டியது, அங்க இந்த பெரிய ஜமீன்தாரை பார்க்க வேண்டியது, அவ்வளவுதானே. ரொம்ப வாராதடா. நான் எனக்காவது கோடீஸ்வரம் வீட்டு பையன் மாதிரி நடந்திருக்கேனா? சொல்லுங்க. இல்ல, அந்த எளிமைதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணமே. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தோம் மிலிட்டரி சர்வீஸ்க்கு வந்ததை நான் பெருமையா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ். நந்தினி, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீ அவன் மேல வச்சிருக்கிற காதலை அவங்கிட்ட ஏன் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேங்கிற? நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், பட் சிச்சுவேஷன் அமையல. என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லவும் முடியல. அதை கேட்குற நிலைமையில அவரும் இல்லை. இப்ப கூட விஜய் டெத்தான பிறகு ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு. நேரம் வரட்டும், நிச்சயமா என் காதல் சொல்லுவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வரட்டுமா? தேங்க்யூ.
சாந்தி சாந்தி வாங்க மாமா. எங்க உங்க அத்தை? உள்ள இருக்காங்க, இதோ வராங்க. வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் நிலத்தை வாங்கி பத்திரத்தில் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. என்ன இவ்வளவு வேகமா இருக்க? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட போகக்கூடாதுன்னு ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான எல்லா டீடைல்ஸும் எழுதிட்டு வந்திருக்கேன். சாந்தி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட வேண்டியதானுங்க. ஏன் மாமா, உங்களை நான் நம்ப மாட்டேனா? ஏமா தெரியாமையா சொல்லி வச்சிருக்காங்க. தாயும் பிள்ளை ஒண்ணுனாலும் வாயும் வயிறு வேறம்மா. இது பண விஷயமா. நாளைக்கு என் பேர்ல தப்பு வந்துடக்கூடாதுல்ல. அவளை பெத்தவங்களுக்கு சமமா நீ எடுத்து வளர்த்தவ, உண்மையில போய் சந்தேகப்படலாமா? சாந்தி, பத்திரத்தை வாங்கி புருஷன் போட்டோ முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு கையெழுத்து போட்டு கொடுமா. என்னம்மா? மாமா, இதுல பவர் ஆஃப் அட்டார்னி உங்க பேர்ல? அது ஒண்ணு இல்லம்மா. இந்த தாலுகா ஆபீஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் நீ அங்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் பவர் ஆஃப் அட்டார்னி என் பேர்ல கொடுத்த மாதிரி எழுதிருக்குமா. நீ கொடுத்த பவர் தாம்மா. நீ படிச்ச பொண்ணு தானம்மா. நீ முழுசா படிச்சு பார்த்துட்டே கையெழுத்து போடுமா. ஐயோ வேண்டாம் மாமா, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல. அப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி படிச்சு பாத்துருங்களா? பரவாயில்லப்பா, இனி எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அவ்வளவுதானே மாமா? அவ்வளவுதாம்மா. இனிமே ரிஜிஸ்டர் ஆபீஸ் வேலையை நான் பாத்துக்கிறேம்மா. அப்ப நான் வர்றேங்க. இந்த பக்கமா விட்டு. சரிங்க. இந்த பக்கமா. அம்மா 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 மில்டிமா. என்னப்பா, ஏன் இப்படி ஓடி வர்ற? ரிஜிஸ்டர் ஹவுஸ்ல வேலை செய்ய மச்சான் மூலமா எனக்கு இப்பதான் தகவல் கிடைச்சது. கேள்விப்பட்டது அப்படியே ஆடி போயிட்டேன். அதை சொல்லதான் ஓடி வந்தேன். பதட்டப்படாம சொல்லு. இப்போ மருமக பேர்ல லஞ்சனால வாங்குனீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன? சாந்தி மாமா தான் கூடவே இருந்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆபீஸ் அது இதுன்னு அலைஞ்சு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. என்னாச்சு? பிரச்சனையே உங்களுக்கு புரியலையேமா. அந்த மாமங்கார தான் உங்களையும் சாந்திமாவையும் நல்லா ஏமாத்திட்டான். என்னப்பா சொல்ற? சாந்திமா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்றேன்னு தந்திரமா பவர் ஆஃப் அட்டார்னியை தம் பேருக்கு வாங்கிக்கிட்டான். அப்புறம் சாந்திமா பேருக்கு வாங்க வேண்டிய சொத்தை தம் பேருக்கு வாங்கி அதை ரிஜிஸ்டரும் பண்ணிக்கிட்டான். ஐயோ, இப்போ அந்த நிலத்துல ஒரு அங்குலம் கூட உங்க மருமகளுக்கு சொந்தம் கிடையாது. நீங்களும் உங்க மருமகளை நம்பும்படியா பத்திரங்களை தயார் பண்ணிருக்கான். அதுல இருக்கிற வில்லங்க தெரியாம உங்க மருமகளை அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போ அந்த படுபாவி உங்களையும் உங்க மருமகளையும் மோசம் பண்ணிட்டான். அட பாவி, அவனே. அம்மாடி, இப்ப தாண்டி சாப்பாடே இறங்குச்சு. நம்ம 2 பொண்ணும் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துரும். ஏங்க நீங்க பாட்டுக்கு சாந்தி பேர்ல நிலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல எழுதிக்கிட்டீங்க. நாளைக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 2 பொம்பளைங்களும் புலம்புவாங்க. கீழே கிடக்கிற மண்ணை வாரி தூத்தி சாபம் விடுவாங்க. விட்டுட்டு போறாங்க. சொத்தெல்லாம் சட்டப்படி என் பேர்ல தாண்டி இருக்கு. சட்டெல்லாம் சரிதான்டா. ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. டேய், மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குண்டா. உன்னை நம்பி கையெழுத்து போட்டாலே அவளை ஏமாத்திட்டியே. இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சேன்? எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்டியாமே. ஆமா, முழுசா படிக்காம கையெழுத்து போட்டது அவ தப்பு. ஏன் தப்பா?
நீதான் ஏமாத்திட்டேன்னு ஊரே சொல்லுதே. ஊர் என்ன சொல்றது? நானே சொல்றேன், ஆமா ஏமாத்திட்ட, உண்மைதான். என்ன என்னைக்காவது உண்மை தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் அதை பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன, உன் மருமகளுக்கு பென்ஷன் வருதுல, உங்க 3 பேருக்கு அது போதாதா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மகன் நாட்டுக்காக உயிரை கொடுத்து அதுக்காக கிடைச்ச பணம் இது நியாயமா? அவன் பொண்டாட்டிக்கும் புள்ளைக்கும் போய் சேர வேண்டியது. அதுல நிலப்பணம் வாங்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? அம்மா, அதுக்காக குடும்பத்தெல்லாம் ஏன் சபிக்கிறீங்க? வாய மூடுறி. நீயும் உன் புருஷனுக்கு துணை போனவ தானே. நீயும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு புருஷனை பறி கொடுத்து நிக்கிற ஒரு பொண்ணை ஏமாத்திட்டீங்களே. இதா பாருங்க, சத்தம் போட்டு கத்துறதெல்லாம் உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. யோசிச்சு பாருங்க, இன்னும் எவ்வளவு வருஷம் நீங்க உயிரோட இருக்க போறீங்க? 10 வருஷமோ 20 வருஷமோ? நீங்க போனதுக்கு அப்புறம் சாந்தி எங்க வருவா? இங்கதான் வருவா. அப்புறம் பேத்தி வளருவா, வயசுக்கு வருவா. இதெல்லாம் யாரு பாப்பா? நான் தான். அதுக்கு செலவுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான் அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கேன் நான். நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? என் மருமகளை நான் அனாதைய விட மாட்டேன். அப்படியே அவ உன்னெழில் தேடி வந்திருந்தாலும் நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவளை வளர்த்த கடமைக்கு ஏதாவது கேட்டு வாங்கியிருக்கணும். நீயா எடுத்துக்க கூடாது. இப்படி நயவஞ்சகமா ஏமாத்த கூடாது. உன்னை அந்த தெய்வம் சும்மா விடாது. இதா பாரு, இவ்வளவு நேரம் உன்னை மதிச்சு நான் பேசிக்கிட்டு இருந்ததே என்னோட தப்பு. அனாவசியமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம். நானா கேட்டிருந்தேன்னா 1 லட்சமோ 2 லட்சமோன்னு பிச்சை காசு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த காசு எவனுக்கு வேணும்? அதனாலதான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் நான். இப்ப நீ மரியாதையா போனீன்னா நாளை மறுநாள் உன் மருமக வரும்போது உட்கார வச்சு சோறு போடுவேன். இல்ல நிறுத்துறா. நீ யாருட என் மருமகளுக்கு சோறு போடுறதுக்கு? என் மருமகளை நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வர மாட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். நீ அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே அவளை அனுப்புவேன். பின்ன வேற எங்க அனுப்புவ? விதவிக்கு மறுவாழ்வு கொடுத்து வேற ஒரு புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பியா? என்ன யோசிக்கிற? நீ செஞ்சாலும் செய்வ. வரப்போற பென்ஷன் பணத்துக்காகவாவது எவனா ஒரு இழிச்சுவாய மாட்டாமைய போயிட போறான். நிறுத்துறா. என் மருமகளை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அவளை ஏமாத்திர உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய்! ஐயோ!